இந்திய விமானப்படை 92 ஆண்டுகளை கடந்ததோட நினைவா நேற்று சென்னையில் விமான சாகச நிகழ்ச்சி நடந்தது. இந்த விமான நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக சென்னை மற்றும் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான மக்கள் ஒரே இடத்துல கூடினதால 10 லட்சத்துக்கும் அதிகமான திரள் அங்கே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். காலை 11 மணிக்கு ஆரம்பித்த அந்த விமான சாகச நிகழ்ச்சியை மக்கள் குடைகளை வச்சுக்கிட்டே விடாமல் கண்டுகளிச்சாங்க. அந்த விமான சாகச நிகழ்ச்சியை நம்ம சும்மா சொல்லிட முடியாது. அவங்களோட திறமை மிகவும் அளப்பரியதாக இருந்துச்சு. சாதாரண ஹெலிகாப்டர்கள்ல இருந்து பெரிய போயிங் ரக விமானங்கள், அந்த போர் விமானங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் பேராசூட்டில் வந்து இறங்குறது, அதை தாண்டின பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஃப்ளைட் மூலமாகவே ஹார்டின் போடுறது, அதில் அம்பு விடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கிரியேட்டிவாக அவங்க பண்ணிகிட்டு இருந்தா. அதே நேரத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஒன்று காத்துட்டு இருந்தது யாருக்குமே தெரியல. அது என்ன சிக்கல்னா கூட்ட நெரிசல் தான். காலையில் 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகிற ஒரு நிகழ்ச்சிக்காக மக்கள் அதிகாலை முதலே திரள ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கிங்லாம் முன்னாடியே முடிஞ்சிட்டதால் மக்கள் நீண்ட தூரம் நடந்து வந்து நெடு நேரமாக காத்திருந்து தான் அந்த நிகழ்ச்சியை பார்த்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மக்களால் அந்த வெயில் வேட்கையை வந்து தாங்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப கடுமையான உச்சமான வெயில் தான். அதே நேரத்தில் மக்களுக்கு குடித நீர் கூட கிடைக்கல. அந்த இடத்துல எல்லாமே ஒரு ஓரமாக எங்கோ ஒரு மூலையில் வச்சுருந்தாங்க. மக்களால் அங்கேருந்து நடந்து போய் அங்கே குடிச்சிட்டு வந்து ரிட்டன் வர முடியாத அளவுக்கு கூட்ட நெரிசல் இருந்தது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அரசு வந்து ஆங்காங்கே நீர்ப்பந்தல்களை அமைச்சிருக்கணும், அது அமைக்கலை. அதை தாண்டி காவலர்கள் இருந்தாலும் கூட கூட்டங்களுக்கு நடுவில் இல்லை. அவர்கள் ஒரு கம்பிக்கு அந்த புறமாக இருந்ததுனால கூட்ட நெரிசலில் மக்கள் சிக்கி சின்னாமணமாகிறதுக்கு காவலர்களும் ஒரு காரணமாக இருந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் அங்கே முண்டி அடிச்சுக்கிட்டு அங்கே இருந்த பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள்னு எந்த பாரபட்சமும் பார்க்காம நெரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். சில குழந்தைகளை அழுத ஒலி அந்த விமான சத்தத்தை விட அதிகமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தால் கூட அந்த விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்கணுன்ற ஆர்வத்தினால இதெல்லாம் புறக்கணிச்சிட்டு சந்தோஷமாக தான் மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதோட முடிவு தான் ரொம்ப உச்சபட்ச வேதனையை தந்துச்சுன்னு சொல்லணும். மக்கள் ஒரே அடியாக கிளம்புனதால் அது ஏதோ ஒரு போரில் மக்கள்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுவாங்க தெரியுமாங்க, அது மாதிரி கொடூரமான ஒன்றாக தான் இருந்துச்சு. அந்த நெருக்கடியில் ஒருத்தரோட கால் மேலே ஒருத்தர் தான் மிதித்து நடந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லணும். காவல்துறையினர் ஒலிபெருக்கியை பயன்படுத்தாமல் சாதாரணமாக பேச்சு மூலமாக சொன்னதுனால மக்கள்கிட்ட பெரிதும் எடுபடாமல் போச்சுன்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் அவங்க ஏன் விட்டாங்க அப்படின்னு தெரியல. கொஞ்சம் பேரையாக நிறுத்தி, அதாவது திருப்பதி கோயில் இது மாதிரியான கோயில்களில் கொஞ்சம் பேரையாக நிறுத்தி அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நடைமுறையை பின்பற்றாமல் ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்த மக்களையும் ஏதோ திறந்து விட்டதுனால மக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளை அது உருவாக்குச்சு. அரசு சார்பில் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்ததா சொன்னால் கூட ஒன்றுமே பலன் இல்லை, யூஸ்லெஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 5 பேர் உயிரிழந்திருக்காங்க, ஏகப்பட்ட பேர் மருத்துவமனையில் இன்னும் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. அதை தாண்டி இந்த நிகழ்ச்சிக்கு ஏண்டா வந்தோம் அப்படின்ற ஒரு மனநிலையை தான் ஒட்டு மொத்தமாக உருவாக்கிருச்சு அந்த நிகழ்ச்சியோட எண்டு. கூட்ட நெரிசலை தாண்டி போக்குவரத்தும் மிகவும் மோசமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா மக்களும் ஒரு கட்டத்திலிருந்து நடந்து வந்ததுனாலையும், அங்கே 3 கிலோமீட்டர் தள்ளியே தங்களுடைய வாகனங்களை பார்க் பண்ணிட்டு வந்ததுனாலையும், சிலர் வந்து பஸ்ஸில் வந்திருந்ததுனாலையும், சிலர் ட்ரெயினில் வந்திருந்ததுனாலையும், கடைசியில் ஒரே நேரத்தில் வெளியே போனதால் எதுவுமே இல்லை. அதை தாண்டி பஸ்ஸும் ட்ரெயினும் ரொம்ப ஒஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். பஸ்ஸு வரவே கிடையாது அந்த லைனில். ட்ரெயினை பார்த்தீங்க அப்படின்னா 25 நிமிஷம் கழிச்சு இல்லை 30 நிமிஷத்துக்கு வரக்கூடிய ஒரு ட்ரெயின்ன்றதுனால அந்த இடத்துல மிகவும் மோசமான ஒரு க்ரௌடு தான் இருந்துச்சு. 10 லட்சம் பேர் கூடுறாங்க, 5 லட்சம் பேர் கூட போகிற ஒரு நிகழ்ச்சிக்கு எவ்வளவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வேணும் அப்படின்றத அந்த நிகழ்ச்சி குழு கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா இந்த 5 பேர் உயிரிழப்பு நிகழ்ந்திருக்காது. அதே நேரத்தில் அங்கே வந்துட்டு போனவங்களும் நிம்மதியாக போயிருப்பாங்க. ஒரு சோகமான மனநிலையோடு போயிருக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்காது.